ரஜினி ஃபாலோ பண்ணுற சித்தாந்தம், அவருடைய அரசியல் நிலைப்பாடு இது எல்லாமே ஓரங்கட்டி வச்சுருங்களேன். ஒரு நடிகராக நாம் வந்து அவரோட படங்களை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 73 வயசு ஆயிடுச்சு. இப்போவும் அந்த மனுஷன் அதே எனர்ஜியோட, அதே வேகத்தோட, அதே சுறுசுறுப்போட, அதே உற்சாகத்தோட இருக்கிறாரு. எப்புட்றா அந்த மனுஷன் வந்து இந்த வயசுலயும் இப்படி எனர்ஜியோட இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறவங்க பூரா ஆச்சரியப்படுறாங்க. சமீபகாலமாக ரஜினியோட படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியோடு தான் வந்து ஸ்க்ரீனில் வர்றாரு. ஏதோ இப்போ தான் முள்ளு மலர் நடிச்சிட்டு இருக்கிறாரு, இப்போ தான் வந்து 6லேருந்து 60 வரை படம் நடிச்சிட்டு இருக்காரு, இப்போ தான் பில்லா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே அவருடைய இந்த எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே 100% வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அப்படி ஒரு எனர்ஜி லெவலை தான் நேற்று நாம் வந்து ஒரு டீசரில் பார்த்தோம். அது எந்த டீசர்னா, லோகேஷ் கனகராஜ், ரஜினி 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ரஜினியோட 171வது படத்தின் டைட்டில் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படிப்பா இந்த வயசுலையும் இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே பொறாமப்படுறான்னு வச்சுக்காங்களேன். அந்தளவுக்கு வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பிரமாதமாக இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து தங்கம்னு ஒரு டைட்டில் வைக்க போகிறாங்க, அப்புறம் இன்னொரு டைட்டில் கூட சொன்னாங்க. அப்படி பல டைட்டில் வந்து சொன்னாலும் கடைசியாக அதிகாரப்பூர்வமாக கூலின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்துச்சு இல்லையா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரஜினிக்கு பின்னாடி வந்து ஒரு டைம் ட்ராவல் மிஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமோ அப்படின்னு எல்லோருமே ஒரு சந்தேகத்தை கிளப்புனாங்க. ஆனால் நேற்று வந்து டைட்டில் டீசரை பார்த்தப்போ இது 100% ஒரு டைம் ட்ராவல் படம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்காவான ஆக்ஷன் மசாலாவாக இருக்க போகுது அப்படின்னு மட்டும் உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டமே வந்து சிவப்பு கலரில் தான் வருது. வழக்கமாக அவருடைய அந்த பட்டம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் டீசரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. அப்போ அதுலேருந்தே தெரியுது இந்த படத்தில் ரத்தம் வந்து தெறிக்க போகுது அப்படின்னு. ஏன் லோகேஷ் வன்முறையை குறைங்க, எப்போ குறைக்க போகிறீங்க? ஏன்னா நிறைய பேர் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து லோகேஷோட படங்களில் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் நிரம்பி இருக்கும். அதையே வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேளையாக இந்த படத்தில் அது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் டீசரை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கடத்துறவங்க அதை மட்டும் விட்டுருவாங்களா என்ன? அதனால் அடுத்து வர ட்ரெய்லரு, வேறு ஏதாவது ப்ரொமோ வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ட்ரக்ஸ் இருக்கா இல்லையா நம்மளால் முழுசாக சொல்ல முடியும். ஆனால் இந்த டீசரை பார்த்த வரைக்கும் ட்ரக்ஸ் சம்மந்தமான எந்த விஷயங்களும் இந்த படத்தில் இருக்காதுன்னு இப்போதைக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்தில் அநேகமாக ரஜினி வந்து ஒரு கூலி தொழிலாளியாக தான் வருவார் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. ஏன்னா இந்த டீசர்லேயே வந்து அவர் வந்து ஹார்பரில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக தான் வேலை பார்க்குறாரு. ஒரு கூலி தொழிலாளியாக தான் வர்றாரு. ரஜினி ஏற்கனவே இந்த உழைப்பாளி, தீ இன்னும் சில படங்கள் வந்து கூலி தொழிலாளியாக நடிச்சிருக்கிறாரு. அதுலேயும் இந்த தீ படத்துலலாம் வந்து அவருடைய அந்த கூலி தொழிலாளி கேரக்டர் பிரமாதமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துலையும் ஹார்பரில் தான் ஒரு கூலி தொழிலாளர் ரஜினி வேலை பார்ப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் வேலை பார்க்குறாரு. அந்த படத்துலையும் ரஜினிக்கு வந்து ஒரு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் ரஜினிக்கு ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த படத்தில் வந்து ஹார்பர்லேருந்து ரஜினி தப்பிச்சு பைக்கில் தப்பிச்சு வெளியில் போவார். இந்த படத்தில் வந்து வில்லன் கோஷ்டியோட மோதலுக்கு ஹார்பருக்கு அதே மாதிரி ஒரு பைக்கில் வந்து உள்ளே வர்றாரு. இப்படி நிறைய ஒற்றுமைகள் வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்குது. இந்த டீசரில் இன்னொரு இடத்துல வந்து அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அப்படின்னு ஒரு லென்த்தி டயலாக் வந்து ரஜினி பேசுகிறாரு. அது வந்து ரஜினி நடித்த ரங்கா படத்தில் அவர் பேசுகிற ஒரு வசனம். அது வந்து ஏற்கனவே கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் ரஜினி கமலும் சேர்ந்து நடித்த நினைத்தால இனிக்கும் படத்தில் இருந்து ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற பாடலில் வர்ற 2வது சரணம். ஆமாம், அதை தான் வந்து ரங்கா படத்தில் ரஜினி டைலாக்காக பேசியிருப்பார். இதை வச்சு வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அப்போது ரஜினியும் கமலும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்களா, கமல் வந்து இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ரஜினியும் கமலும் வந்து நெருங்கிய நண்பர்கள். ரஜினி கேட்டால் கமல் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து கமலுக்கு ரொம்ப நாள் கழித்து மிகப்பெரிய விக்ரம்ங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர். அவரும் சார் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போங்க அப்படின்னா கமல் மறுக்கவே மாட்டார். ஆனால் கமல் இந்த படத்தில் நடிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக நடிக்க மாட்டார். அவருக்கான ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த படம் வந்து லோகேஷோட எல்சியூவில் வராதுன்னு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. நான் இது வரைக்கும் பண்ண படங்களே இது வந்து வித்தியாசமான வேற ஒரு ட்ராக்கில் போகிற ஒரு படமாக இருக்கும். அந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இந்த படம் எல்சியூவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதை வச்சு பார்க்கும்போது கமல் இந்த படத்தில் ஒருவேளை கெஸ்ட் ரோல் பண்ணார்னா ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தை எல்சியூவில் சேர்த்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து லோகேஷுக்கு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே லியோ படத்திலே வந்து எல்சி வந்து பெரிய அளவில் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அது வேணாம், அதை வந்து விட்டு தொலைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து லோகேஷ் வந்து எல்சியூவில் சேர்க்கக்கூடாதுன்னே வந்து கதையை எழுதும்போதே பிளான் பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சார். அதனால் இந்த படத்தில் கமல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தில் ரஜினியோட கேரக்டர் பேர் டிஸ்கோ அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு கட்டம் போட்டு ஒரு ஜாதகத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது டிஸ்கோன்னு பேரா என்னன்னு தெரியல. அதே சமயத்தில் ரஜினி வந்து ஒரு வாட்சை வந்து இழுப்பார். அதை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அந்த வாட்சுக்குள்ளே ஜே அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்து வந்து கிங் சிம்பிளோடு இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வில்லனோட கேரக்டர் பேர் தான் ஜே, பேரே வந்து ஜேங்கிற எழுத்துலேருந்து ஆரம்பிக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. எவ்வளோ டீப்பாக போய் டீகோடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஓவராலாக இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்கா ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் படமாக வரப்போகுதுன்னு உறுதியாக தெரியுது. ஆனால் படத்துக்கு வந்து கூலின்னு டைட்டில் வச்சுருக்கிறாரு, இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலுங்கிறது அதோடைய சவுண்டு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லியோ, விக்ரம், மாஸ்டர், கைதி, இந்த டைட்டிலெல்லாம் உச்சரிக்கும் போது அதோட சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலு கூலி அப்படின்னு உச்சரிக்கும் போது அதோடைய சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லியோ, விக்ரம் மாதிரி ரொம்ப இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வந்து லோகேஷ் வச்சுருக்கலாமே, எதுக்கு கூலின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கூலிங்கிற பேரில் வந்து ஹிந்திலையும் அமிதாப் பச்சன் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழில் வந்து சரத்குமார், மீனாவும் நடித்து பி வாசு டைரக்ட் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தமிழில் வந்து அந்த படம் சரியாகவே போகலை. ஸோ அதையெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, லோகேஷ் வந்து வேறு ஒரு பவர்ஃபுல்லான இன்னும் சவுண்ட் அதிகமாக இருக்கிற அப்படி சொன்னாலே அவ்வளோ தீயாக இருக்கிற ஒரு டைட்டில் மாதிரி வச்சுருக்கலாமே. இன்னும் சொல்லப்போனால் தீ படத்தில் இருக்கிற நிறைய காட்சிகள் வந்து இந்த அவர் காட்டின இந்த டைட்டில் டீசர்லேயே கனெக்ட் ஆகுது. அதனால் இந்த படத்துக்கு தீனே வச்சுருக்கலாமே, ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்குமே அப்படிலாம் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் படத்தோட டைட்டில் வேணும்னா பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் ஓவராலாக நம்ம டீசரை பார்க்கும்போது படம் வந்து ரொம்ப தீயாக இருக்கும். அதை மட்டும் நம்ம 100% உறுதியாக நம்பலாம்.